விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சட்டப்பேரவை கவர்னர் அட்ரஸ் எப்படி பார்க்குறீங்க? அதேபோல இப்போ வந்து சமூக நீதி கணக்கெடுப்பு ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கவர்னர் உரை வந்து ரொம்ப வெகு சிறப்பாக நடந்தது. அதில் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய வெகு நாள் கனவு ஆன சமூக நீதி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்படும்னு ஒரு வரி வந்திருந்தது. எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. ஏன்னா இந்த அறிவிப்பை தான் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எத்தனையோ வருடங்களாக இப்படி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சமூக நீதி சர்வே நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இது முக்கியமான ஒரு விஷயம் கூட. தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றன, அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இதுக்கு கிட்டத்தட்ட பழைய சென்சஸ் தான் வச்சிருக்கிறோம். எதுவுமே நம்மிடம் புது தகவல்கள் கிடையாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப பழைய 1920 அது எடுத்த அந்த மாதிரி சென்சஸ் தான் இருக்கிறது. அதனால இந்த தகவல் கிடைச்சதுன்னா தமிழ்நாட்டிலுடைய மக்களுடைய சமூக பொருளாதார நிலை கண்டிப்பாக மேம்படும். அதை நாங்கள் முழு மனதாக வரவேற்கின்றோம். மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் இங்க நடத்தப்படும் கணக்கு ஆய்வுன்னு சொல்றாங்க. அதில் உங்களுக்கு ஏற்பாடு இருக்கா மேடம்? உடன்பாடு இருக்கா? மத்திய அரசு இந்த வருடமே நடத்துவதாக அவங்க டேட்டிலிருந்து குறிச்சிருக்கிறாங்க. அது மேக்ரோ சர்வே, அது ஒரு சென்சஸ் தலை கணக்கெடுப்பு மற்றும் கொஞ்சம் ஒரு சில தகவல் தான் இருக்கும். ஆனால் மாநில அரசு எடுக்கும்பொழுது அது மைக்ரோ சர்வேவாக இருக்க வேண்டும். நிறைய கேள்விகள் இருக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால அது இருக்கிறதா என்பதை நாங்கள் அப்படிப்பட்ட தகவல்களை அந்த தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய சமூக நீதி சர்வேல இருக்கிறதா என்பதை நாங்கள் அது சரி பார்த்துக் கொள்வோம். கவர்னர் அட்ரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி பார்க்குறது? நீங்க குழு தலைவராக இருக்கீங்க, ஒட்டுமொத்த அட்ரஸையும் எப்படி பார்க்குறீங்க? வேலை வாய்ப்புகள்லாம் குறிப்பாக அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா? தொழில் முதலீடுகளுக்காக அறிவிப்பு வந்திருக்கிறது, எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கவர்னர் உரையை சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு உரை இருக்கிறது. ஏன்னா நீடித்த சுற்றுச்சூழல் வளர்ச்சி தான் தமிழ்நாடுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி எல்லாம் கவர்னர் உரையில் இருந்தது, ஆளுநர் உரையில் அதெல்லாம் இருந்தது. எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒட்டுமொத்தமாக இது வரவேற்கப்பட வேண்டிய உரை தான். இன்னும் எதுல விடுபட்ட சில விஷயங்கள் எல்லாம் எங்களை ஏதாவது விடுபட்டு இருக்கிறதா என்பதை பார்த்து அதையெல்லாம் நாங்கள் திருத்தங்களாக கொடுக்க நாங்கள் தயார். இந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கு 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு, அதை பத்தி உங்க கருத்து? வெள்ளை அறிக்கை என்பது அது மிகப்பெரிய விரிவான ஒரு டாக்குமெண்ட். அதை பற்றி முழுதாக படித்து ஆய்வு செய்து தான் நம்ம பதில் சொல்லணும். நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.